போ, திரும்பி வராத. 4 மாசம் என் கண்ணுல முழிக்காத. டேய், இப்படி எல்லாம் பண்ணாதடா. இத தூக்கி போட்டு வாடா. டேய் போடா. சார், என்ன மன்னிச்சிருங்க சார். நான் செஞ்சது தப்புதான் சார். பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துறாதீங்க சார், தயவு செஞ்சு சார், ப்ளீஸ். கண்ணை தொடச்சிட்டு எப்பவும் போல ஹாப்பியா இரு. டூரை நல்லா என்ஜாய் பண்ணணும். ஓகே, வாங்க சார், பக்கத்துல ஹோட்டல்ல இருந்தா சாப்பிட்டு வந்துடலாம். ஆமா சார், வாங்க சார் போலாம். வேண்டாம்ப்பா, உன் தப்ப உணர்ந்து நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்ட உடனே என் பசியெல்லாம் பறந்து போச்சு. அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். வா, வாங்க சார். இளவரசன் தானே இப்படி பண்ணிருக்கான். ஆமாண்டா. இந்த பாருங்கப்பா, இளவரசனா நான் மன்னிச்சிட்டேன். நீங்க யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நமக்கு டூரை ஜாலியா என்ஜாய் பண்ணணும், அதான் முக்கியம். எல்லாரும் பழைய மூடுக்கு வந்துருங்க. ஓகே, சிரிச்சுக்கிட்டே ஓகே சொல்லுங்கப்பா. வெரி குட். சரி வாங்க, அடுத்த இடத்துக்கு போலாம். வாங்க. ஏறி ஏறி வரிசையா இருக்கு. நம்மளுக்கு சேவை செய்ய நம்ம ஜவஹர் சாரு வந்தாரையா. நம்ம ஜவஹர் சாரு வந்தாரையா. பலே ஜவஹர் சாரு வந்தாரையா. நம்மளுக்கு சேவை செய்ய நம்ம ஜவஹர் சாரு வந்தாரையா. நம்ம ஜவஹர் சாரு வந்தாரையா. பாத்தியா பாத்தியா மைக்கா சார பாத்தியா. பாத்தியா பாத்தியா மைக்கா சார பாத்தியா. விதவிதமா படம் எடுக்கும் மைக்கா சார பாத்தியா. பாத்தியா பாத்தியா மைக்கா சார பாத்தியா. பாத்தியா பாத்தியா மைக்கா சார பாத்தியா. விதவிதமா படம் எடுக்கும் மைக்கா சார பாத்தியா. இறங்கு 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 இறங்குடே. முட்டை வந்தாச்சுடே. இறங்கு இறங்கு சீக்கிரம். சார், இங்க பாருங்க சார், முட்டம் கடற்கரை ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி, நல்லா என்ஜாய் பண்றீங்கல்ல? ஆமா சார். இந்த பாருங்கப்பா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னும் 1/2 hour தான். பார்க்க வேண்டிய இடத்தெல்லாம் நல்லா கேர்ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு சீக்கிரம் வேனுக்கு வந்துடணும். நம்ம கிளம்புறோம், சரியா? சரி சார். ஓகே சார். சீக்கிரம் போயிட்டு வாங்க. அங்க போலாம்டா. பசங்க விட்டா தண்ணியில விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாமா, நாமளும் அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். டைம் ஆச்சு, கிளம்பலாமா சார்? கிளம்பலாம். டேய் பசங்களா, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. தம்பி வாங்கப்பா, வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க சார், போலாம். டேய் வாங்கடா போலாம், நேரம் ஆயிடுச்சு. டேய் ஏன்டா அவசரப்படுற? இன்னும் சன்செட்டே ஆகல, இருடா போலாம்.
டேய் எல்லாரும் வேனுக்கு போயிருப்பாங்கடா, நம்ம லேட் பண்ணாம போயிடுவோம். டேய் நீ போறதுனா போடா, நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தான் வருவேன். சரிடா, நாங்க கரெக்ட் போய் கிளம்பிட்டு இருக்கோம், நீ வந்துருனே. சரிடா பாக்கலாம். சரி, இளவரச வச்சிருக்கானான்னு பாப்போம். கொஞ்சம் தாண்டா வச்சிருக்கான், இது நாமளே போட்டுக்கலாம். அவன் எங்க போட போறான்? வரேன்டா. ரொம்ப லேட் ஆயிடுச்சடா. டேய் எங்கடா பவுடர் காணோம்? நான் தான் எடுத்தேன். யாரு கிட்ட எடுத்த நீ? டேய் மன்னிச்சிடுடா. டேய் செய்யறது செஞ்சுட்டு மணிப்பட கேக்குற, ஏன்டா என் பவுடர் எடுத்த? உன்ன டேய் மன்னிச்சிடுடா. டேய் சாரி டேய். டேய் சாரி டேய், நான் இனிமே எடுக்க மாட்டேன். டேய் மன்னிச்சிடுடா. டேய் மன்னிச்சிடுடா. டேய் நான் இனிமே எடுக்க மாட்டேன். டேய் கொன்னுடுவோம் உன்னை. டேய் வாடா போலாம். ஏய் பவுண்டாவே அவனை கூட்டிட்டு போலாம்டா. டேய் வாடா போலாம். பசங்க எல்லாம் வர சொன்னா வந்தாங்களா பாத்தீங்களா? நாம தான் முன்னாடி வர வேண்டியிருக்கு. டேய் பசங்களா வாங்கப்பா. சார் டூர் சூப்பரா இருந்தது சார். வெரி குட். எல்லாரும் வந்தாச்சாப்பா? சார் வினோசின் இன்னும் வரல சார். வினோசின் வரலையா? எங்கடா போனா? போய் தேடுங்கடா, போங்கடா. வாங்க சார் போலாம். வினோசின் 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 டேய் மவனே, என்ன காட்டி கொடுத்த உன்னை கொன்னே புடுவேன். போடா. வினோசின் 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 எங்கடா இருக்க? வினோசின் எங்கடா போன? வினோசின் 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 ஐயோ சார், வினோசின் இங்க கிடக்குறா சார். வினோசின் வினோசின் எங்க போனான்னு தெரியலையே. எங்க போனான்னு தெரியலையே. பசங்களா அவனை ஏய், பாத்தீங்களா? எங்க? கண்டுபிடிச்சீங்களா? சார். நல்லா தேடி பாத்தீங்களாடா? பார்த்தாச்சு சார். சார்
இங்க இருக்கா சார்? அங்க இருந்தா குரல் வருது. வாங்க 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 சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்கடா. சார் ஓடி வாங்க சார், சீக்கிரம் ஓடி வாங்க, ஓடி வாங்க சார். வினோசின், வினோசின், டேய் வாங்கடா. சீக்கிரம் வாங்கடா. எழுந்துடா. சார், எல்லாரும் அடிச்சு போட்டுருக்காங்க சார். தூக்குங்கப்பா. முடிங்கடா, முடிங்கடா, கீழே போட்டுறாதீங்கடா. மேலே ஏறு, மேலே ஏறு. மெதுவா பாத்து பாத்து. பொறுமையா வா. பொறுமையா போங்க. மெதுவா 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 இருக்குங்க. வினோசின், 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 தம்பி வினோசின். சரி என்ன சார் இது? வினோசின், 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 கொடுங்க சீக்கிரம் கொடுங்க. வினோசின், வினோசின், வினோசின். சார் சார் என்னாச்சுப்பா? என்னாச்சு? சார் அழாத அழாத. வினோசின், வினோசின், நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்ப்பா. இப்பதான் எங்களுக்கு உயிரே வந்துச்சு. என்னப்பா நடந்துச்சு? உன்னை யார் அடிச்சா? ஆ? சார் இளவரசன் தான் சார் அடிச்சா. என்னது? இளவரசன்? டேய் ராஸ்கல், என்ன காரியம்டா பண்ணிருக்க? ஏன்டா அப்படி ரத்தம் வர மாதிரி அடிச்சிருக்க? டேய் சொல்லுடா, அவனை ஏன் அடிச்ச? சார் எனக்கு தெரியாம என் பேக்ல இருந்து பவுடர் எடுத்து போட்டுக்கிட்டா சார். அட பாவி, கொஞ்ச காணும் பவுடர் காடா இப்படி போட்டு அடிச்சிருக்க? அங்க பாரு, அவனுக்கு எவ்வளவு ரத்தம் வந்திருக்குன்னு பாரு. சார் நான் சாரி கேட்ட பிறகு என்ன அடிச்சுட்டா சார். அறிவு கட்டவனே, நான் உன்னோட எவ்வளவு பெரிய தப்ப மன்னிச்சேன். இவனோட இந்த சின்ன தப்ப நீ மன்னிக்க கூடாதா? என் வயித்துல அடிச்சு என்ன சாப்பிட விடாம செஞ்சீங்களா? இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சு உன்னை சந்தோஷமா வச்சுக்கல. உனக்கு எங்கடா போச்சு அந்த மனிதாபிமானம்? ச்சே, நீ எல்லாம் மனுஷ பிறவியே இல்லடா. சார் இவனோட பிறகு கூட இவனை விட்டு போகவே போகாது சார். இந்த வாட்டி இவனுக்கு பாவம் புண்ணியம் பார்க்காம சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார். சார் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன் சார். இல்ல, இனிமே உனக்கு இறக்கம் காட்ட முடியாது. காலம் கடந்து போச்சுன்னே வச்சுக்க. நீ எல்லாம் தண்டனை அனுபவிச்சாதான் தெரியும். நீங்க எல்லாம் போய் வண்டியில இருங்கப்பா. போங்க போங்க. மெதுவா எந்திரிப்பா. மெதுவா மெதுவா. மைக்கா சார் சொல்லுங்க. போற வழியில நீ வண்டியில ஏறல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏறல. பாத்துப்பா, இப்படியே உட்காந்துக்க. வண்டி எடுப்பா.
மாட்டாங்க. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஜாலி டைம் பிள்ளைகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப பிரியம் வைத்திருக்கிறார். சின்ன பிள்ளைகள்னா இயேசுக்கு ரொம்ப பிரியம். அவங்களெல்லாம் கூப்பிட்டு தன்னுடைய கரங்களை வைத்து அவளை அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தார்னு வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அப்ப இயேசு உங்களை அணைத்து கொண்டு ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல வைக்கப்பட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் என்ன ஆசீர்வாதம் தருவாரு? நல்ல சரீர சுகபலன் தருவார், வியாதியெல்லாம் மாற்றுவார், நல்ல ஞானம் தருவார், படிப்பிற்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் தருவார், படிப்பில் வெற்றியை தருவார், உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பார், உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா, நீங்க போகிற இடத்துல மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி செய்வார். சரி, அப்படி ஆண்டவர் உங்களை வைக்க வேண்டுமானால் உங்களுக்குள்ள இயேசுவின் சுபாவம் இருக்கணும், இயேசுவின் குணங்கள் இருக்கணும். இயேசுவே உம்முடைய சுபாவம், உடைய குணம் எனக்குள்ள காணப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இயேசுடைய சுபாவத்துல ஒண்ணு என்ன தெரியுமா? மன்னிக்கிறது. அவருடைய சுபாவத்துல ஒன்று மன்னிக்கிறது. யாராவது ஒருத்தர் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன இயேசுநாதரா அப்படின்லாம் பேசுவாங்க உலகத்திலேயே மற்ற மக்களே. அப்ப மன்னிப்புன்னு சொன்னாலே இயேசு கிறிஸ்து தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது. அப்ப அவரை அறிந்திருக்கிற நமக்குள்ள இந்த மன்னிக்கிற இறுதி இருக்கணுமா? கட்டாயம் இருக்கணும் தானே. சிலருக்கு மன்னிக்கிற சுபாவமே கிடையாது, மன்னிக்கிற சுபாவமே கிடையாது. கூட படிக்கிற பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அது நான் சாரின்னு கேட்டா கூட எல்லாம் மன்னிக்க முடியாது, உன் சாரியெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி சொல்ற வீம்பு பிடிச்ச தம்பிமார் தங்கைமார்லாம் இருக்கிறீங்களா? பக்கத்து வீட்டு பிள்ளைகிட்ட பேசுறது இல்லை, பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகிட்ட ஸ்கூல்ல பேசுறது இல்லை, முன்னால் ரொம்ப அன்பு சண்டை விட்டாச்சு பேசுறது இல்லை. என்ன இப்படி பேசினா, என்ன இப்படி கிண்டல் பண்ணான், எனக்கு விரோதமா இப்படி செஞ்சான், நான் பேசுறது இல்லை. ஏன் அப்படி இருக்க தெரியுமா? மன்னிக்கிற சுபாவம் இல்லை. சிலர் அடிச்சிடுறது, ஏன்டா அடிச்ச, அவன் என்ன இப்படி பேசினா, இப்படி செஞ்சான், அது மாதிரிலாம் சொல்லுது. மன்னிச்சிருன்னு சொன்னால் கூட சிலர் மன்னிக்கிறதே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட அவரை சிலுவையில் அரைஞ்ச போது யாராவது மன்னிப்பு கேட்டாங்களா? இல்லை. ஆனா அவர் மன்னிச்சாரா? மன்னிப்பு கேட்காட்டா கூட அவர் மன்னித்தார். நாம அப்படிதான் இருக்கணும். அப்போ பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், இருதயத்தில் இந்த வசனத்தை பதித்து கொள்ளணும். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 35 வசனம். மத்தேயு 18:35 நான் வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. நீங்களும் அதை திரும்ப சொல்லணும். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இயேசுவே சொல்றார், நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கணுமா? நீங்க மன்னிக்காட்ட ஆண்டவரிடத்திலிருந்து நியாய தீர்ப்பு வருமா? உங்களுக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு ஆண்டு சொல்றார். அப்ப மன்னிக்கிறவங்களை தான் ஆண்டவர் மன்னிப்பார், மன்னிக்கிற இருதயம் உள்ளவங்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? மன்னிக்கணும். சிலருக்கு அம்மாவையே மன்னிக்க முடியல, அப்பாவையே மன்னிக்க முடியல, அவர் என்ன அடிச்சுட்டார், அவர்கிட்ட பேச மாட்டேன் நான், அப்படியே இருப்பாங்க. அம்மா கிட்ட சிலருக்கு சண்டை, பேசுறதே கிடையாது. என்ன இப்படி பேசிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, ஏன் அவங்ககிட்ட பேசணும்? அவங்க மேல கோபம், அப்பா மேல கோபம், அம்மா மேல கோபம், அண்ணன் மேல, அக்கா மேல கோபம். அக்காட்ட பேசுறது இல்லை, அண்ணங்கிட்ட பேசுறது இல்லை. கோபப்பட்டு இருக்கீங்களா? என்ன அடிச்சுட்டான், நான் எப்படி அவன்கிட்ட பேசுறது அப்படி சொல்றீங்களா? மன்னிச்சிருங்க. ஏசப்பா தானே சொன்னாங்க, மன்னிச்சிருங்க. அவங்களுக்கு கோபம் அடிச்சிருந்தாலும், அண்ணே நான் அவனை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, அக்கா நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப மன்னிக்கிற இருதயம் உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். மன்னிக்கலன்னு என்ன நடக்கும்? முதல்ல வருத்தம் வரும், அப்பா மேல, அப்பா அடிச்சுட்டாருன்னே வருத்தம் வரும், அப்புறம் கசப்பு வரும், இவர் இல்லாட்ட கூட பரவாயில்ல, எதுக்கு இவர் இருக்காரு, அந்த வெறுப்பு உண்டாகும்.
அது பாவம் தானே. பிசாசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நுழைஞ்சு உங்களுக்குள்ள வெறுப்பை உண்டாக்கிடுவான். அப்ப மன்னிக்கிற இருதயம்னா தேவ அன்பு நிறைந்திருக்கும், ஆண்டவருடைய சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தை நிறைந்திருக்கும். மன்னிச்சிருங்க. நீங்க மன்னிக்கல, ஆண்டவர் உங்களை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு வேதத்துல சொல்லி இருக்கிறார். அதனால நீங்க மன்னிச்சிருங்க. அந்த மன்னிக்கிற இருதயம்னா இயேசுவின் இருதயம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது என்ன சொன்னாரு? அவரை தலையில முள்முடி வச்சாங்க, கோலினால் அடிச்சாங்க, முகத்துல காரி துப்பி அவரை கேவலப்படுத்தினாங்க, அவருடைய வஸ்திரத்தெல்லாம் உறிஞ்சிட்டு அவரை வாரினால் அடிச்சாங்க, அவர் எரிசில வீதி வழியாலாம் இழுத்துட்டு போனாங்க, அவரை சிலுவையில அப்படியே காணியில அடிச்சு தொங்க விட்டு இருக்கிறாங்க, ரத்தம் அடைஞ்சுக்கிட்டே இருக்குது, இன்னும் அவமானப்படுத்துறாங்க. சிலுவைக்கு பக்கத்துல நின்று நீ கிறிஸ்துவா, நீ ஆண்டவரா, இறங்கி வா பார்க்கலாம், அப்படி பரிகாசம் பண்ணி கேவலமா சிரிக்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்ட இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். கோவப்பட்டாரா? எரிச்சல் பட்டாரா? உங்கள்கிட்ட பேச மாட்டேன் போங்கடா நீங்க எல்லாம் இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி முகத்தை திருப்பிக்கிட்டாரா? இல்ல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது அறியாதிருக்கிறாள்னு சொன்னார். இல்ல, அதே மாதிரி தானே நம்மளும் சொல்லணும். யாராவது நமக்கு தீமை செய்தா, யாராவது நம்ம வேதனைப்படுத்தினா, யாராவது நம்ம காயப்படுத்திட்டா, ஆண்டவரை மன்னியும் அப்படின்னு சொல்லணும். நாமும் மன்னிக்கணும். ஆண்டவரே அவளை மன்னித்து ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபிக்கணும். சரியா? இயேசு அதைத்தானே கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. இன்னிலிருந்து அதை செய்வீங்களா? சரி, யாரையும் நீங்க மன்னிக்க முடியாம கசப்போடு வெறுப்போடு இருந்தா இன்றைக்கே நீங்க போய் கை குலுக்கி ஒப்புரவாயிரணும். பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல உள்ள தம்பியோட முன்னால விளையாட போறது இல்லை, முன்னால பேசுறது இல்லை, ஒன்னா படிப்பீங்க, இப்ப படிக்கிறதுல காவிட்டாச்சு, சண்டை அவனோட சண்டை, அவன் வேண்டாம் அப்படின்னு ஆச்சு. இன்னைக்கு போய் ஒப்புரவாயிரணும். சாரி கேட்டு ஒப்புரவாக்கி இவனை மன்னிச்சிரு, நம்ம சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். சரியா? நம்ம பஞ்சமிக்கலாம். இயேசுவே இந்த அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாருன்னு சொல்லி நம்ம கேட்கலாமா? இயேசப்பா கிட்ட நாம் ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. மன்னிக்கிற ஒரு இருதயம் எங்களுக்கு வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் மன்னிக்கிற இருதயமுள்ள தேவனாக இருக்கிறீர். நாங்களும் மன்னிக்கிற இருதயமுள்ளவளாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஏதோ அருமையான இந்த பிள்ளைகளுக்கு மன்னிக்கிற அந்த சுபாவத்தை கொடுப்பீராக. கசப்புகள், வெறுப்புகள், வைராக்கியங்கள், பழிக்கு பழி என்கிற அந்த உணர்வுகள் தோன்றவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுடைய உள்ளங்கள் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த மன்னிக்கிற தேவ அன்புடைய உள்ளத்தை நிரப்பட்டும். தன்னுடைய வீட்டிற்குள்ளே, படிக்கிற இடத்துல, தன்னுடைய தெருக்களிலே ஆண்டவரை மன்னிக்க முடியாத மக்களையும் மன்னிக்கிற ஒரு இருதயம் இன்றைக்கு அவளுக்கு உண்டாகட்டும். தகப்பனே, நீர் மன்னிக்கிற இருதயத்தை தந்துவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதியும். படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், கிருபைகளை அருளி செய்து அருளும். இன்னும் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். படிப்பிலே கூட இருந்து வெற்றியை கொடுத்து கனப்படுத்தும். பரீட்சை எழுதி முடித்த பிள்ளைகளுக்கும் கிருபை தாரும், அவளை ஆசீர்வதியும். இந்த நாட்களை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பீராக. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க செய்வீராக. ஆண்டோடைய பிரசன்னம் என்றும் கூட இந்த நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், பதில் கொடுத்து விட்டார். ஆக இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுத்ததுனால அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். என்றைக்கு மனதில் வைங்க, யார் மேலும் கசப்பு வெறுப்பு வேண்டாம். மன்னிக்கிற இருதயம் உள்ளவங்களா இருங்க. அப்ப இயேசப்பா உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாங்க. ஆண்டோடைய ஆசீர்வாதம் உங்களோடு நிலைத்து